Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 12. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம அக்கி நல்லா தொக்கா மாட்டிட்டான்ல, அந்த கோஸ்ட் டெவில் கழுத்தை போட்டு கண்டமேனி நெசிக்கிட்டு இருக்குது. 2 வருஷம் லைஃப் இருக்குது, ஆனா 2 நிமிஷத்துல செத்துருவான் போலயே. அப்ப அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று வரும். என்னன்னா ஹிமினோ நம்ம பையல அடிக்கடி சிகரெட்டை குடின்னு சொல்லி உசுர வாங்கிட்டு இருந்திருப்பான். ஒரு டைம் நீ குடிச்சே தீரணும்னு உடனே சரி குடுத்து தொலை, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு சொல்லியிருப்பான். சரின்ட்டு லைட் எடுக்கலான்ட்டு போனா அந்த பயலுக்கு வயசு பத்தல. அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை வயசுக்கு மேலதான் ஸ்மோக் பண்ணணும்னு ரூல் இருக்குது. நம்ம இந்தியாவிலயுமே இருக்குது. 18 வயசுக்கு கம்மியா இருந்தா அவங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, பண்ணீங்கன்னா ஜெயிலு பாத்துங்க. அந்த டைம் அக்கிக்கும் 18 வயசுக்கு கீழே என்ன சரி வேண்டாம் குடுத்து தொலைன்னு அந்த சிகரெட்டை புடுங்கிடுவான். எப்ப அவன் அந்த வயசுக்கு வரானோ அப்ப இந்த சிகரெட்டை கொடுப்பாலாமா, அப்ப நீ அடிக்ஷன் ஆயிருவே அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு அந்த கண்டவில் அவனை கீழே விட்டுரும். அந்த சிகரெட் ஒன்ன வாங்கி வச்சிருந்தால அந்த சிகரெட்டை கண்டவில் இவனுக்காண்டி நீட்டும். அதுல பாத்தீங்கன்னா ஈஸி ரிவெஞ்ச்னு எழுதி இருக்கும். இப்ப என்னன்னா அந்த கோஸ்ட் டெவிலுக்கு கண்ணு கிடையாது, அதால பயத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம பையன் இப்ப அதை பார்த்து பயப்படவே இல்லை. சொல்ல போனா அது மேலேயே ஏறி நடப்பான். அதை பார்த்த சவட்டாரி மிரண்டுருவான். அவன் என்ன பண்ணுவான், ஹிமினோவை யோசிச்சு பார்த்துக்கிட்டு கோஸ்ட் டெவிலோட தலைய ஒரே வெட்டு, அதோட சொல்லி அங்கேயே முடிஞ்சு. அடுத்து சவட்டாரிய பார்த்து அவளை கொன்னுராதேன்பா. எது கொன்னுராதையா, என்ன சொல்றான் இவன்ட்டு கீழே பார்த்தா கழுத்துல கத்தி இருக்குது. நம்ம கொபினி தான் கண்ணிமைக்கும் நேரத்துல கழுத்துல கத்தி வச்சுட்டான். அக்கிக்கு ஒரே குழப்பம். ஏன்னா கொபினி ஆல்ரெடி வேலையை விட்டு போறேன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருந்தா. இப்ப ஏன் போகாம இன்னும் இங்கே இருக்கான்னு கேட்டா போனஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுக்க போறாங்களாமா. அதை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பிளானிங். நல்ல ஐடியா. அப்படியே கட் பண்ணா நம்ம டெஞ்சி பவரை காட்டுறாங்க. அவங்க லிப்ட்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம பவர் அந்த ஜோம்பியோட கைய வச்சு தின்னுட்டு இருப்பான். அது நம்ம டெஞ்சிக்கு சுத்தம் பிடிக்கல. என்ன கன்றாவிடா இதுன்னு காரிட்டு துப்புவான். உடனே 2 பேத்துக்குள்ளேயே மாத்தி சண்டை. அப்ப பாத்தீங்கன்னா 7th ஃப்ளோர் ஓபன் ஆகும். உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜோம்பிஸ். அந்த ஜோம்பிஸ் எதுவுமே இவங்கள நோட்டீஸ் பண்ணல. அப்படியே அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலான்னு டெஞ்சி சொல்லுவான். நான் அந்த பவர் இருக்கே அவளை கூப்பிட்டுட்டு வந்ததுதான் பெரிய தவறு. வெளியில போய் நின்னுகிட்டு டேய் இங்க பாருங்கடா, நான் தான்டா பவர், என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா வருண்டா ரத்த சவறு, இதுக்கப்புறம் என் அட்டாக்ல இருக்காரா புவரு அப்படின்ட்டு வண்டியா டைலாக் பேசி மொத்த கூட்டத்தையுமே இந்த பக்கம் திருப்பி விட்டான். அட வீணா போனவளை, எப்படியோ நாசமா போ, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த ஃப்ளோருக்கு கிளம்பிடுவான். அவ பவர் தான்டா கிரேட்னு சொல்லி அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருப்பான். இங்க நம்ம டெஞ்சி அடுத்தடுத்த ஃப்ளோரா செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். 13வது ஃப்ளோர்ல போய் பார்க்கும்போது அந்த கட்டானாவும் அவனோட அடியாளுகளும் நின்றுட்டு இருப்பானுங்க. ரைட், சண்டே ஆரம்பிச்சலாமான்னு கேட்ட உடனே கட்டானா வேண்டாம், கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசணுமா, அதுவும் அவன் சொல்ற ஆன்சர்ல தான் இவங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணவே போறாங்க. அப்படியா என்ன கேட்கணுமோ கேட்டு தொலைன உடனே நம்ம டெஞ்சி இந்த கட்டானாவோட தாத்தாவையும் ஃப்ரெண்ட்ஸுகளையும் போட்டு தள்ளிட்டான். அதுக்காக நீ ஏதாச்சும் பண்ணணும்னு தான் நாங்க நினைக்கிறோம்பா. ஆக்சுவலா நம்ம டெஞ்சி அவங்கள கொல்லும் போது அவங்க ஒண்ணு நார்மலா இல்லையே, அவனுங்க ஜோம்பியாலா இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க தான் இவனை கொல்ல ட்ரை பண்ணானுங்க. அதுக்காக தான் அவன் திருப்பி கொண்டான். இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்பான். உடனே அந்த கட்டானாக்கு செம கடுப்பாகும். என்னன்னா அவன் சொன்னதை இவன் நம்பல. சரி ஓகே, அப்படியே அது உண்மையாவே இருந்தாலும் அவங்க செத்ததுக்கு நீ ஃபீல் பண்ணியான்னு கேட்பான். அவன் நான் என்ன வெங்காயத்துக்கடா ஃபீல் பண்ணும், எனக்கு அவனுக்கு என்ன சம்மதம், வீணா போனவனுக்கு அவனுக்கு செத்தா நான் ஏன் கவலை பண்ணும்பா. இந்த கிறுகு பையன் இருக்கான்ல, இவனுக்கு கட்டானா டெவிலோட ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இவனுமே நம்ம டெஞ்சி மாதிரி டெவில் தான். ஆனா யாரையாச்சும் கொன்னானா அவனால அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க முடியாது. ஏன் ஜோம்பியவே கொன்னாலும் அவங்களும் இதுக்கு முன்னாடி மனுஷங்களா இருந்தவங்க தான். ஆனா நீ பார்க்க மனுஷன் மாதிரி இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ மனுஷனே இல்ல. ஏன்னா உங்ககிட்ட சுத்தமா கொலை பண்றோங்கிற ஃபீலிங்ஸே இல்ல. அதனால நாங்க உன்னைய கொன்னுறோம்பானா, அதெல்லாம் வேண்டாம்பா, அதுவும் பீஸா உன்னைய கொல்ல போறேன்னு கைய கத்தியா மாத்துவான். அதனால டெஞ்சா புடிங்கடான்னு சொல்லிட்டு அவன் செயின்சாவை ஆன் பண்ணி விடுவான். அவ்வளவுதான், 2 பேத்துக்கும் மரணத்தனமான சண்டை. அப்படி போடுற சண்டையில அந்த 13வது ஃப்ளோரை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வருவானுங்க. கீழே வில பயங்கரமான சண்டை தான். நல்ல வேலை தெருவுல போய் வில்ல, பக்கத்து பில்டிங்ல போய் விழுந்திருப்பானுங்க. 2 பேத்துக்கும் சண்டை வேற லெவல்ல நடக்கும். போன டைம் அந்த கட்டானா அட்டாக் பண்ணும்போது பாடியில கண்டிப்பா வெட்டி விழுந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த டைம் டெஞ்சி பக்காவா அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டே இருப்பான். எடுத்த பிராக்டிஸ் ஒர்க் அவுட் ஆகுது போல. பட் இருந்தாலும் அவனோட பவருக்கு ஈக்குவலா நம்ம டெஞ்சியால சண்டை போட முடியல. பயங்கரமா அடி வாங்கி அங்கிருந்து தெரிச்சு ஒரு ட்ரெயின் மேல வந்து விழுவான். உடனே அந்த கட்டானா டெவில் வந்து, ஆமா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போறியே, எதுக்காக சண்டை போடுற, பணமா புகழா பேரா, எதுக்காக சொல்லுன்னு கேட்டா அவன் ஜிம்புலா அந்த கருமெல்லாம் எனக்கு எதுக்கு, ஒரு நல்ல லைஃப் பப்ளிக் சேஃப்டியில நீ நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னை நான் பொழந்து கட்டினேன்னா மாக்கிமா எனக்கு பெரிய பைசா கொடுப்பாமா. ஏண்டா என்னைய தோக்கடிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா நீ என்னைய தோக்கடிச்சிருவியான்னு சொல்லிட்டு ட்ரெயின் மேலேயே 2 பேத்துக்கும் சண்டை தாறு மாறா நடக்கும். யோசிச்சு பாருங்க, பயங்கர ஷார்ப்பான கட்டானா கத்தி, இன்னொரு பக்கம் செயின்சா, ஒவ்வொரு அட்டாக்கும் சும்மா டம்மு தான் விழும். பட் டெஞ்சியால அவனுக்கு ஈக்குவலா பெர்ஃபெக்ட்டா சண்டை போட முடியல. 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு கடைசியில ட்ரெயினுக்குள்ள வந்து விழுவானுங்க. அங்க இருக்க மக்கள்லாம் கதறிக்கிட்டே ஓடுவாங்க. ஐயோ
ஐயோ 2 பேதியில போனவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே, நம்ம உசுர வாங்க போறானுங்களேன்னு இப்படி எல்லாம் இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ட்ரெயின் என்ன ஜாலியா ஓட்டிட்டா போவாங்க, எப்ப வேணாலும் கவுந்து போகும். அதனால டிரைவருமே வண்டியை நிறுத்திட்டு ஓடிட்டான். இங்க டெஞ்சி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடி வாங்கிட்டே தான் இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாளா, அவளை காப்பாத்தணும்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கட்டானா டெவில் மின்னல் வேகத்துல வந்து டெஞ்சியோட ஃபர்ஸ்ட் ஒரு கையை வெட்டிடுவான். அதை பார்த்த பயத்துல அந்த பொண்ணு ஓடிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு கை தான் இருக்குது. சரி அதை வச்சு சண்டை போடலான்னு பார்த்தா அந்த கையுமே வெட்டிட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால எதையுமே செய்ய முடியாது டெஞ்சி, நீ இதுக்கப்புறம் சாக போற. ஆனா என் தாத்தாவை கொன்னதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். டெஞ்சி அப்ப கூட என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க மூளைகட்ட முட்டா பையல, என்கிட்ட இன்னுமே தலையில செயின்ஸா இருக்குது, அத உன்னால எதுவும் பண்ண முடியாதும்பானா. சரி ரைட், இவன் திருந்த மாட்டான், தலையவே வெட்டிடலான்னு சொல்லிட்டு டெஞ்சி அப்படியே இடையில ஒரு ஜம்ப், டம்முன்னு ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். பாத்தீங்கன்னா நம்ம டெஞ்சியோட செயின்ஸா கம்ப்ளீட்டா உடைஞ்சு போச்சு. என் தாத்தாவை கொன்னதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சிடா, அப்பந்தான் சிம்பிளா உன்னைய சூப்பரா என்னால கொல்ல முடியுமா. அவன் பார்த்தா போடா காமெடி பீஸ், உன்னை நான் எப்பவோ சம்பவம் பண்ணிட்டேன்பா. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நார்மலா இருந்த அந்த கட்டானா டெவில் அப்படியே 2 துண்டா வளர்ந்து வேணு விழும். அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம டெஞ்சி கால்ல ஒரு செயின்ஸா வச்சிருந்திருக்கான். அதை வச்சுதான் அதோட பாடியை 2ஆ வெட்டிட்டான். அப்படியே ரத்தம் தெறிக்க தெறிக்க துண்டாய் விழுவான். அதுக்காண்டி அந்த மெண்டல் பையன் சாகலாம் மாட்டான். மறுபடியும் நார்மலா மாறின உடனே அவன் பாடி ஒன்னு சேர்ந்து நார்மல் ஆயிருவான். அவனை டவுசரோட கெட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. அதான் செம காமெடி. அப்பதான் டெஞ்சி ஒரு மேட்டர் சொல்லுவான். இவன் 2ஆ பிரிஞ்சு கிடந்தால அந்த டைம் அவன் பாடியில இருந்த அந்த ஸ்வாட வெளியில எடுத்த உடனே இவனோட பிரிஞ்சு கிடந்த பாடி ஒன்னா சேர்ந்துருச்சாமா. அவன் டெஞ்சியை வண்ட வண்டியா திட்டுவான். உன்னைய நான் கொல்லாம விட மாட்டான்டா, ஆஹா ஓ ஒன்னு. டெஞ்சி பார்த்துட்டு அதான் தோத்துட்டு இல்ல, அப்புறம் என்னல பில்டப், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன்னைய குப்பை மாதிரி அள்ளிட்டு போவாங்க. அப்போ என்ன, எனக்கு தான் உன்னைய இப்படியே விட்டுட்டு போறதுல சாட்டிஸ்பாக்சனே இல்ல, ஆனா வேற வழி இல்லையேம்பா. ஹிமினோவை இவன் தானே கொன்னா, அதுக்காகவே உன்னைய நான் கொல்லணும். ஆனா அப்படியெல்லாம் கொண்டுட்டா போட்டுன்னு போயிருவேன், நீ எல்லாம் ஜெயில காலம் பூரா கழிதினா தான்டா திருந்துவேன் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ண உடனே இவன் வண்ட வண்டியா திட்டுவான். அவன் வந்துட்டு டேய் நீ எல்லாம் பப்ளிக் சேஃப்டியில வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நாய், உன்னால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம அக்கி அங்க வந்துருவான். வந்தவன் கட்டானா டெவில புடிச்சாச்சு, பேக்கப் வேணும்னு மத்தவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவான். எப்படி அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வேணா இவனை வச்சு கொஞ்சம் விளையாடலாமான்னு கேட்பானா. ஏன்டா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, முட்டா பையில பேசாம இருமா, இவன் தான் ஹிமினோவை கொண்டிருக்கான், நம்ம ஏன் இவனை போட்டு அடிக்க கூடாது. அதுவும் நம்ம இந்தியால இருக்க 28 ஸ்டேட்ல மத்திய பிரதேசம்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட் இவங்கிட்டயும் இருக்குது, அங்கதான் நம்ம எய்ம் பண்ணி அடிக்க போறோம். யாரோட அடியில அவன் சத்தம் அதிகமா இருக்குதோ அவங்க தான் வின்னர். போலீஸ் வர வரைக்கும் நம்ம பொழந்துக்கிட்டுவோம், ஓகேவான உடனே கட்டானா பார்த்துட்டு டேய் நீ மனுஷனே இல்ல சைக்கோ தெரியுமா, சைக்கோ பையலாமா. அவனுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். அக்கி என்ன சொல்லுவான், இவனை பிடிக்கிறது மட்டும்தான் இவங்க வேலை, டார்ச்சர் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம ஹிமினோவா இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா அவ கொடுத்த சிகரெட் எடுத்து பார்த்துட்டு அவளுக்காக இதை நம்ம செய்வோம், சரி வின் பண்ணிட்டா எனக்கு என்ன தருவேன்னு கேட்பான். வேற என்ன, அவனோட ஃபேமிலி ஜுவல்லு தான். சரி ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கும்மு 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 கும்முன்னு போட்டு கும்மி எடுத்துட்டு இருப்பானுங்க. இங்க இந்த ஜோம்பிஸ் அடியாளுங்க அவங்க இவங்கன்னு போலீஸுங்க டெவில் ஹண்டர்ஸுங்கன்னு எல்லாம் சேர்ந்து அந்த பில்டிங்ல இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு. அதே நேரம் இங்க அந்த கட்டானா கதறிட்டு இருக்கான். வாலிபால்ல விளையாடலாம், ஃபுட்பால்ல விளையாடலாம், ஹேண்ட்பால்ல விளையாடலாம், ஏன் கடல்ல நின்னுட்டு விளையாடலாம்டா, ஆனா இந்த பால்ல விளையாடக்கூடாதா. இவனுங்க விளையாண்டுட்டானுங்க. அப்படியே கட் பண்ணா மாக்கிமா அவளுக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல் கிட்ட இந்த அட்டாக் பண்ணது யாரு என்னன்னு சொல்லி விலாவாரியா சொல்லுவான். அவ பேரு அகேன் சவட்டாரி. அவளுமே இதுக்கு முன்னாடி டெவில் ஹண்டர் தான், பிரைவேட் செக்டார்ல இருந்தவன். அது மட்டும் இல்லாம அவளுக்கும் கன் டெவிலுக்கும் கான்ட்ராக்ட் இருக்குது. அப்படியே கன்ஸ் எல்லாத்தையுமே யாக்குசாக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா தான் சவட்டாரி கிட்ட நம்ம செயின்ஸா டெவில் இருக்கான்ல டெஞ்சி, அவனோட ஹார்ட்டை ரெக்கவர் பண்ணி கொண்டு வர சொல்லி இருந்திருக்காங்க. கடைசியா என்ன தெரிய வருது, அந்த சவட்டாரிங்கிறவன் செயின்ஸா டெவிலோட ஹார்ட்டை தேடி வந்திருக்காங்க. சரி அதான் மாட்டிட்டால, அவளை வச்சு விசாரிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர்ற வழியிலேயே அந்த ஸ்னேக் டெவில் அவளையே சாப்பிட்டுருச்சு. சொல்ல போனா அது ஒரு சூசைடு. மாட்டுனா என்னென்ன பண்ணுவாங்கன்னு டெவில் ஹண்டரான அவளுக்கு தான் நல்லா தெரியுமே, அதனாலதான் வீம்புக்குன்னே செத்துட்டா போல. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்களுக்கு அந்த பில்டிங்ல இருந்து 1.4 கிலோகிராமுக்கு கண்டவிலோட ஃபிளஷ் கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி இவங்க கிட்ட 3.5 கிலோ இருந்துச்சு. சோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தம் 5 கிலோ. அது அதிகமா சேர்த்ததானே அந்த ஃபிளஷ் மெயின் பாடியை நோக்கி போகும். அதாவது கண்டவிலோட மெயின் பாடி எங்க இருக்கோ அந்த இடத்தை நோக்கி அதோட ஃபிளஷ் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அப்படின்னா இப்ப அவங்க கண்டவில காலி பண்ண போறாங்க. சரி ரைட் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மேலிடம் உத்தரவு கொடுத்துருச்சு. அப்படியே கட் பண்ணி நம்ம அக்கிய காட்டுறாங்க. அவன் ஹிமினோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவ கொடுத்தாலே அந்த சிகரெட் ஈஸி ரிவெஞ்சுன்னு அதை எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான். அவரும் டெஞ்சியும் பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம டெஞ்சிக்கு ஒரு கனவு, ஏதோ ஒரு மூத்திர சேர்ந்து அதுக்குள்ள போய் திரும்பினா ஏகப்பட்ட பேப்பர் ஒட்டி ஒரு டோர் ஒன்னு இருக்குது. அது என்ன டோரு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு அவனுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா டெய்லியும் இதே கனவு தான் அவனுக்கு திருப்பி திருப்பி வரும். டோரை ஓபன் பண்ணலான்ட்டு போனா உள்ளுக்குள்ள இருந்து பொஜிட்டாவோட சத்தம் கேட்கும். வா நீ இங்கதான் இருக்கியா, நிஜத்துல தான் இல்ல, அட்லீஸ்ட் கனவுலையாச்சும் என் பெட்டாருன்னு சொல்லிட்டு டோரை திறக்க போவான். டெஞ்சி உன்னால இந்த டோரை ஓபன் பண்ண முடியாது, திறக்காதன்னு சொல்லும். அப்படியே கட் பண்ணா காலங்காத்தால ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ டெஞ்சி கிட்ட அம்மா உனக்கு கண்ட்ரி மவுஸ் பிடிக்குமா இல்ல சிட்டி மவுஸ் பிடிக்குமான்னு கேப்பா. அதை தெரிஞ்சு வச்சு அவன் என்ன பண்ண போறா, புதுசா ஒரு கேரக்டர் உள்ள இருக்கிறாங்க, யாரு என்னன்னு தெரியல. சரி இதோட செயின்ஸாவோட சீசன் 1 முடியுது. 2 ரிலீஸ் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதோட கதையுமே தட்டி பிரிச்சிடலாம். அடுத்த சீரீஸ்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். டாடா.